நம்ம இந்தியாவில் காமெடி ஹீரோக்கு மட்டும் பஞ்சமே வராது. வருஷத்தில் 1000 பவர் ஸ்டார் கிடைப்பாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது எம்ஆர் ராஜ்குமார் தக்கோரியா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது செய்தியாளர். இன்று நம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பழமையான காமெடி ஹீரோவின் காலத்தடங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த காலடித்தடங்களின் வயது 1000 இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த காலடித்தடங்களுக்கு சொந்தக்காரர் அசாமில் வசிக்கிறார் என்று கூறப்படுகிறது. இது நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதை நம்பித்தானாக வேண்டும். அதனால் நம் பிரதமர் நரேந்திர மோடி இவரை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். மார்வல்ஸ், டிசி யூனிவர்ஸ், லோகேஷ் கனகராஜின் எல்சியுடன் இது மிக சிறந்த கதாபாத்திரம் என்பதால் இதை பிரதமரை பாதுகாத்து வருகிறார். ஐயோ தாத்தா, வண்டியை நிறுத்தியா? ஏய் யாரா தாத்தா? இதாண்டா புண்டை. ஒரு யங்ஸ்டரை தாத்தா சொல்கிற அறிவில்லை அவனுக்கு. இந்த வாங்கிக்க. ட்ரிபிள் ஷாட், கிக்கு, டபுள் கிக்கு, டாக் ஸ்டைலு. இந்த வாங்கிக்க. இந்த அப்படி அடி ரெண்டுங்க உமால யார்கிட்ட என்கிட்ட வா. ஒரு ஒரு இந்த வயசுலையும் மூடிட்டு வீட்டில் இருக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டால் மூடிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் உலகம் சுற்றும் வாலிபர் மாதிரி உலகம் சுற்றும் கிழவன். இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். என்ன தான் சொன்னாலும் நான் கூட அவரோட பெரிய ரசிகன் தான். எதுக்கான அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கான நான் அவரோட பெரிய ரசிகன். இவரோட ஃபைட் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தாத்தாவோட ஃபைட் சீன்லாம் ஏதாச்சும் நம்புகிற மாதிரி இருக்கா? இந்த சண்டையெல்லாம் ரோட்டில் உடஞ்சி போடுவான். தண்ணி போட்டவங்க அந்த சண்டையெல்லாம் போடுவான். நம்ம தலைவன் திடீர்னு தட்டெடுத்து வந்துட்டார். அதுவும் பிச்சைக்காரனை பார்த்து போனார். அதுக்கு சோறு தான் போட போகிறாருன்னு பார்த்தா அவர் கூட உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு. நான் கூட என்னோட ஆச்சரியமாக நினச்சிட்டேன். இந்த பக்கம் போய் பிச்சை எடு தம்பி. யோ பெருசு, நீ போய் அந்த பக்கம். என்ன பெருசுன்னு சொல்கிறேன் யாரையும் நான் இது வரைக்கும் விட்டு வச்சதில்லை தம்பி. எந்தரா பிச்சைக்கார பயில என்னோட கையில் துப்பாக்கி. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் துப்பாக்கி. தீவிரவாதியா நீ? இந்த வாங்க சாப்பிடா. யார் துப்பாக்கி வச்சிருக்காங்கன்றது பெருசு இல்லை, யார் சுடுறான்றது தான் பெருசு. தீவிரவாதியை பிடிக்க தீவிரவாதி கட்டப்பில் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு தீவிரவாதி பிச்சைக்கார வேஷம் போட்டு உட்காந்துருக்கான். அவனை பிடிக்க போலீஸு பிச்சைக்கார வேஷம் போட்டு தீவிரவாதியை பிடிக்கிறாரு. புரிஞ்சுச்சா? நம்ம தளபதி விஜய்க்கே ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஹீரோனா இவர் மட்டும்தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் தளபதி போட்டியாக வர்றாங்க. தளபதிக்கு போட்டியாக இவர் வரலாம். ஏன்னா இவர் அந்தளவுக்கு இவர்கிட்ட திறமை இருக்குது. நீங்களே பாருங்கள். பாருங்க, அந்த ஸ்டைலு, அந்த நடை எல்லாமே பாருங்க அவரை பார்த்த மாதிரியே இருக்கு. தளபதி விஜயை பார்த்த மாதிரியே இருக்குது. அதுவும் மாஸ்டர் படத்துலேருந்து. நம்ம ராஜ்குமார் தக்கோரியோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸு, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பறந்து ஃபைட் பண்ணுவார், கீழே பறந்து ஃபைட் பண்ணுவார். அவர் ஃபைட் பண்ணாத இடமே இந்த ஃபைட்டு இந்த மாதிரி அவர் வாழ்க்கை அப்படி தான் ஆக்ஷனாக இருக்குது. என்னால் பொறுத்துக்க முடியல டாக்டர். டென்ஷன் ஆகிடுறேன். நான் கக்கா போகிற இடத்துல ஒன்றா துப்பாக்கி சுடுறது. கக்கா போகிற இடத்துல துப்பாக்கி தேவையில்லை. நீங்களே பாருங்களேன், இந்த எடிட்லாம் இதை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இல்லை நம்மளை முட்டாளாக்குறதுக்காண்டி இதை பண்ணுறாங்களா, இல்லை இவங்க முட்டா பையனாக தான் இருப்பாங்க நம்ம படம் பார்க்குறவங்களா அப்படின்னு பண்ணுறதுக்காண்டி பார்க்குறாங்களா? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இவரோட ஃபேன்ஸ் எல்லாமே 100 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருப்பாங்க. எப்படியும் ஒரு 100 வயசுக்கு மேலே உள்ளவங்க செத்து போயிருப்பாங்க. இவர் வயசாலாம் இப்போ இவர் மட்டும் தான் உயிரோடு இருக்கார். ஒரு 80 வயசு இந்த மாதிரி இடத்துலாம் இருப்பாங்க. அவருக்காண்டி எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, அந்த பாட்டிங்களுக்கெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்காண்டியா? சரி நான் இது எங்களுக்காண்டி படம், எங்களோட படம்னு நினச்சிட்டேன். இது குழந்தைகளோட படம், அப்புறம் பாட்டிகளோட படம். அவ்வளோதான், யங்ஸ்டருக்கான படம் கிடையாது இது அப்படின்னு இவர் இந்த எடிட்லேயே நிரூபிச்சிட்டாரு. ஐயோ பெருசு, பேரனை ரோட்டில் விளையாட விடுற அறிவில்லை உனக்கு? முறைக்கிற வெக்கமாக இல்லை? கிளட்டு போய்ட்டு தாத்தா ப்ரெஷர் மாத்திரை போட்டிங்களா?
அதே மாதிரி நம்ம தக்கோரியாவுக்கு ரொமான்ஸ் வந்தால் மட்டும்தான் பண்ணுவார். ரொமான்ஸ் வராமல் ரொமான்ஸ் வந்து கூப்பிட்டா கடுப்பாயிருவார், துப்பாக்கி எடுத்து காட்டிடுவார். இதுக்கு பேர் ஜோக்கா? நிறைய பேர் விஎஃப்எக்ஸ் ஃபைட்டு, இந்த ரோப் கட்டி ஃபைட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ராஜ்குமார் தக்கோரியா இந்த மாதிரி எந்த ஃபைட்டும் போட மாட்டார், டீசெண்டாக போடுவார். எப்படின்னா ஒரு வாங்குகிற காசுக்கு அந்த மாதிரி எரிவி வச்சு அடிச்சுக்கிடுவார். அந்த இந்த பொம்மைக்காரு, இந்த ஃப்ளைட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இது எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீன்லாம் செஞ்சுருக்காப்புல தலைவர். ஒரே ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சுட்டு ஆட்டம் போட்டுருக்காப்புல. நீங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது க்ரீன் ஸ்க்ரீன் ஒழுங்காகவே கட் பண்ணல. இந்த விஎஃப்எக்ஸ் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்லா இருக்கா? சரவணம்பன் ஹோட்டல் மாதிரி உலகம் பூரா எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. Love, 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 biggest love. Be your love, it's real love.